வணக்கம். இது ஆடியோ நூலகம் யூடியூப் சேனல். பார்க்க வந்திருக்கிற கேட்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களும். இந்த கதையும் என்னோட குரலும் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே தட்டிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்கள் யூடியூப் சேனலில் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு காட்டும். மறக்காமல் லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் அதிகமான கதைகளை என்னால் போட முடியும். இது காதல் கிளிகளும் கொஞ்சம் சூரியன்களும் கதையோட 5வது பாகம், அதாவது இறுதி பாகம். கதைக்குள்ளே போகலாமா? அத்தியாயம் 34. காலையிலேருந்து கொள்ளையில் காக்கா கரைஞ்சிட்டே இருக்குது. யார் வர்றாங்களோ தெரியல. லக்ஷ்மி பாட்டி ஊறுகாய் ஜாடியை குலுக்கியபடி சொன்னாள். உன் பேத்தி தான் வர்றாளோ என்னமோ. வாத்தியார் ஊஞ்சலிலிருந்து திரும்பி பார்த்து சொல்ல பாட்டியின் முகம் மலர்ந்தது. மறு நிமிடம் வாடியது. ஆமாம், வந்துட்ட போகிறா. அவளுக்கு இந்த கிழவி ஞாபகம் எங்கே இருக்க போகுது? ராத்திரி எனக்கு ஒரு கனவு லக்ஷ்மி. என்ன? நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிற மாதிரியா? யாருடி இவ? எனக்கு எதுக்குடி அந்த தொல்லையெல்லாம்? மாலையும் கழுத்துமான நம்ம ரஞ்சனி வந்து காலில் விழறாப்புல கனவு. மாப்பிள்ளை யாரு? அது சரியாக தெரியல. ஆனால் பேத்தி முகத்தில் இருந்த பூரிப்பையும் பிரகாசத்தையும் பார்க்கணுமே. அப்படின்னா அவள் மனசுக்கு பிடிச்சவனாத்தான் மாப்பிள்ளையும் இருக்கணும். அது இங்கேயே இருந்தால் இந்நேரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருப்பேன். அடுத்த வருஷம் கொள்ளு பேரன் கையால் கொல்லி வாங்கிட்டு போய் சேர்ந்துடலாம். யார் விட்டீங்க? பிரித்து அனுப்பிட்டீங்கள்ல. இந்தா எங்கே காட்டுக்கு அனுப்பிட்டோம். அது பெரிய ஆளாக வரணும் தான் அனுப்பினோம். இதே மாதிரி வந்துட்டாளா இல்லையா என் பேத்தி? அன்னைக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸ் டிவி பட்டியில் பார்த்தியே, எப்படி நியூஸ் வாட்சா? ஊர் முழுக்க இதே தாண்டி பேச்சு. வாத்தியார் சொல்ல கிழவியின் முகம் பரவசமடைந்தது. பாட்டி, பேத்திக்கு அப்படியே உங்கள் ஜடா தான் போங்க. சின்ன வயசு பாட்டி தான் டிவி போட்டியில் உட்காந்து வாசிக்கிறா போலவே இருக்குது. அன்று யாரோ சொன்னதும் அழகுலத்தான் இவளாட்டம், புத்தியில் என் பேத்தி என்னாட்டம். வாத்தியார் பதிலுக்கு நையாண்டி செய்ததும் நினைவுக்கு வந்தது. ஐயா, வாசல் பக்கம் யாரோ அழைக்கும் ஒலி கேட்க கிழவர் ஊஞ்சலை விட்டு இறங்கினார். வாசலில் நின்றிருந்த வாலிபனை பார்த்ததும் லேசாக திகைத்தார். மற்றொரு டாக்டர் வந்து விட்டாரா ஊருக்கு என்று நினைத்தார். வாங்க, என்ன விஷயம்? வாத்தியார், நான் தான், உள்ளே வாங்க. தம்பி எங்கேருந்து வர்றீங்க? பட்டணத்திலிருந்து வரேன். அட அப்படியா? கொஞ்சம் இருங்க, எங்கள் வீட்டு கிழவிக்கிட்ட சொல்லிடுறேன். விருந்து வரும் விருந்து வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா விருந்து வந்தாச்சு லக்ஷ்மி என்றபடி குரல் கொடுத்தார். உட்காருங்க தம்பி, ஊஞ்சலை காட்டினார். அரவிந்தன் வீட்டை சுற்றி பார்த்தபடி உட்கார்ந்தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். கொஞ்சம் என்ன, நிறையவே பேசுவோம். முதல்ல இளைப்பாருங்க. காப்பி தண்ணி குளிச்சுட்டு சாப்பிடுங்க. ஆற்றுல குளிக்கிறதா இருந்தாலும் குளிங்க. பழக்கமில்லாட்டி வீட்லேயே குளிங்க. ஆறு என்றதும் ஆசை வந்தது. நீச்சல் தெரியுமா? தெரியும். பட்டணத்தில் என்ன வேலை? என் பொண்ணு பேத்திகளும் பட்டணத்தில் தான் இருக்காங்க. அவங்க விஷயமாகத்தான் நான் பேச வந்திருக்கேன். அரவிந்தன் சொன்னதும் வாத்தியார் ஒரு வினாடி அவனை கூர்ந்து பார்த்தார். பாட்டி காப்பி கொண்டு வந்து நீட்டினாள். காஃபி சாப்பிடுங்க, போகிற வழியில் பேசுவோம். வாத்தியார் சொல்ல அரவிந்தன் காஃபியை குடித்துவிட்டு புறப்பட்டான். வழியில் பார்த்த அனைவருமே நம் ஊருக்கு புது டாக்டராக வந்திருக்கார் என்றுதான் பெரும்பாலும் விசாரித்தார்கள். முன்னால் ஒரு டாக்டர் தம்பி கொஞ்ச நாள் முந்தி கிராமத்துக்கு வந்தார், அப்புறம் போயிட்டார். அதுதான் எல்லோரும் விசாரிக்கிறாங்க என்றார் வாத்தியார். அந்த டாக்டர் ரொம்ப நல்லவரோ? ரொம்ப நல்ல தம்பி. அது கொஞ்ச நாள் தான் இருந்தார் இங்கு. ஆனால் அத்தனை பேருக்கும் பிடிச்சி போச்சு. போகும்போது கண்ணு கலங்கிடுச்சு. அது சரி, என் பேத்தி எப்படி இருக்காங்க? சௌக்கியந்தானே? சௌக்கியந்தான். அவங்கள பற்றி ஏதோ பேசணும் நீங்கள்? வாத்தியார் ஐயாவை பார்த்து ரஞ்சனி நிறைய சொல்ல கேட்டிருக்கேன். வாத்தியார் ஐயாவை பற்றி ரஞ்சனி நிறைய சொல்ல கேட்டிருக்கேன். தாத்தா எனக்கு தாத்தா மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு மாதிரின்னுவா. ஃபிலாசபர், கைடு எல்லாமே தாத்தா தான் இருக்கா. கிழவரின் முகம் மலர்ந்து நிகழ்ந்தது. அது போனதுக்கப்புறம் வீடாவே இல்லை தம்பி. அம்பாள் இல்லாத கோயில் மாதிரி வெறிச்சுன்னு ஆயிடுச்சு. கிழவிக்கு தான் ரொம்பவே பாதிப்பு. பேத்தி மேலே அவ்வளோ பாசமா? உயிர். பேத்தி கல்யாணத்தை பற்றி நிறைய கனவு கண்டிருப்பீங்களே ரெண்டு பேரும். நாம் கனவு கண்டு என்ன செய்ய? அம்மாவும் அப்பாவும் என்ன செய்ய போகிறாங்களோ யாரு கண்டா? அவங்கள விடுங்க. பேத்திக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினைப்பீங்க? அவங்கள விடுங்க. பேத்திக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வரணும்னு நினைப்பீங்க? வாத்தியார் சட்டென்று திரும்பி அவனை பார்த்தார். அவன் எதற்கோ பீடிகை போடுகிறான் என்பது புரிந்தது. ஒரு கால் இவனுக்கும் ரஞ்சனிக்கும் ஏதாவது சட். அவசரப்பட்டு எந்த தப்பான நினைப்புக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. பார்த்தால் நல்ல பையனாக தெரிகிறான்.
அமைதியும் கம்பீரமும் புன்சிரிப்பும் தெரியும் இந்த முகம் நல்ல மனதின் வாசலாகத்தான் தெரிகிறது. காது கொடுத்து கேட்போம். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று பார்ப்போம். பிறகு அதை பற்றி யோசிப்போம். பேத்தியை டிவியில் பார்த்தீங்களா? பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. சரியா, இனிமே நான் வந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். தயவு செய்து அதிர்ச்சியோ அல்லது கோபமோ அடையாமல் கேட்கணும். நல்லா யோசிச்சு உங்கள் முடிவை சொல்லணும். நீங்கள் வயசில் பெரியவராக இருந்தாலும் எங்களை மாதிரி சின்னவங்களோட மனசும் உணர்வுகளையும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாத்தியார் மௌனமாக தலையாட்டினார். அரவிந்தன் மெல்ல விஷயத்துக்கு வந்தான். கிராமத்திலேயே தொடங்கிவிட்ட ரஞ்சினி விவேக் அன்பை பற்றி, விவேக்கின் வீடு பற்றி, அவன் பிரச்சனை பற்றி, அவனுக்கு நிச்சயமாகி இருக்கும் கட்டாய கல்யாணம் பற்றி, அதனால் அவசரமாக ரஞ்சினியும் விவேக்கும் திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டிய சூழ்நிலை பற்றி எல்லாம் விவரமாக எடுத்துச் சொன்னான். ரஞ்சினியின் வேண்டுகோளுக்கிணங்க சுவர்ணாவின் கேவலமான நடத்தை பற்றியும், அதனால் கீர்த்தியும் ரஞ்சனியும் வீட்டை விட்டு வந்துவிட்டதை பற்றியும் மட்டும் சொல்லவில்லை. கிழவர் முதலில் அதிர்ந்தாலும் பிறகு மௌனமாக யோசித்தார். விவேக் நல்ல பையன் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. அவரே கூட இப்படி ஒரு பிள்ளை ரஞ்சனிக்கு புருஷனாய் கிடைத்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று யோசித்திருக்கிறார். அது சரி தம்பி, இதெல்லாம் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தெரியுமா? தெரியாது. அவங்க சம்மதிப்பாங்கங்கிற நம்பிக்கை இல்லை, அதனால சொல்லலை. அதுவும் இல்லாமல் ரஞ்சனி உங்கள் சம்மதம்தான் முக்கியம்னு நினைக்கிறா. ஒரு கால் நான் வேண்டாம்னுட்டா நிச்சயம் ரஞ்சனி உங்களை மீறி நடக்க மாட்டா. இது கல்யாண விஷயம் தம்பி. விவேக்கோட அப்பாவும் மறுத்து இருக்கிறார். ஆனால் டாக்டர் தம்பி பெத்தவங்களை எதிர்க்க துணிஞ்சிட்டாரு. அப்புறம் ரஞ்சினி மட்டும் மீறமாட்டான்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அவளோட சிநேகிதர், வழிகாட்டி. காரணம் இல்லாமல் அவளை தடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் அவளுக்கு. வாத்தியார் ஒரு கணம் நெகிழ்ந்து போனார். தனக்காக காதலை கூட துறக்க சித்தமாய் இருக்கும் பேத்தியின் சந்தோஷத்தை விட பெரியது வேறு எதுவும் இருக்க முடியுமா என்ன? கல்யாண தேதி முடிவு பண்ணியாச்சா? 15ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜ் தான். ஒன்று செய்யுங்க தம்பி, டாக்டர் தம்பியையும் ரஞ்சினியையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. தையல் நாயகியை சாட்சியாக வச்சு இந்த ஊரை கூட்டி அவங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். என் பேத்தி கல்யாணம் ஜாம் ஜாமுன்னு நடக்கணும். அப்புறம் வேணா கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கட்டும், நான் வேண்டாங்களே. அரவிந்தன் பிரமித்தான். சட்டென்று வாத்தியாரின் கைகளை பற்றி கொண்டான். இனிமே எனக்கும் ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைடு எல்லாம் நீங்கள் தான். நாங்கள்லாம் பணக்காரங்களாக பிறந்தமே தவிர எங்களுக்கு தேவையான அன்பு, அரவணைப்பு எதுவுமே ஒழுங்காக கிடைச்சதில்லை. ஏதோ ஆண்டவன் கருணை தவறான பாதைக்கு போகாமல் ஒழுக்கத்தோடையும் பிரின்சிபலோடையும் வளர்ந்துட்டோம். ரஞ்சினியை நினச்சா இப்போ உண்மையிலேயே பொறாமையாக இருக்கு எனக்கு. எவ்வளோ உன்னதமான இடத்துல வளர்ந்துருக்கான்னு. இந்த மனசு நொந்துடக்கூடாதுன்னு தான் தாத்தாவை மீறி தன் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்போ கூட நான் நம்பலை. பட் இப்போ நேராக பார்த்து பழகினதுக்கு அப்புறம்தான் அவள் எவ்வளோ தூரம் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பான்னு தெரியுது. அவள் எவ்வளவு தூரம் உங்கள் மேலே அன்பு வச்சிருந்தா அப்படி சொல்லியிருப்பான்னு தோன்றுறது. ரொம்பவும் புகழ்கிறீங்க தம்பி. நீங்களாம் இந்த காலத்து பசங்க. உங்களோட பழக நிறைய பக்குவம் வேணும். உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு முன்னால் நாங்கள் ஏமாத்துறோம். இருந்தாலும் சிநேகிதனாக நினச்சி பழக ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்க, வயசு உறுத்தலாக இருக்காது, தடையாகவும் இருக்காது. அதான் நான் எல்லோருக்கும் சிநேகிதனாகவே இருந்துடுறது. எத்தனை தெளிவு! உண்மைதானே? கிழவரோடு கைகோர்த்து கொண்டு நடக்க வேண்டும் போல் இருந்தது அரவிந்தனுக்கு. அது சரி தம்பி, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. டாக்டர் தம்பியோட சிநேகிதனா? ஒரு விதத்தில் அப்படி தான். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அரவிந்தன் நிறுத்தி விட்டு சிரித்தான். சொல்லுப்பா. உங்கள் 2வது பேத்தி, இன்னொரு பேத்தி இன்னும் 4-5 வருஷம் கழித்து எனக்கு கட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள். வாத்தியார் அவனை வியப்போடு பார்த்தார். ஓஹோ, கிருத்திகாவுக்கும் உனக்கும் பிடித்தமா? கிருத்திகா நல்ல பொண்ணு தான், ஆனால் அம்மா கிட்ட வளர்ந்தவள். அவள் குணநலன்கள் உனக்கு. இப்போ கீர்த்தியை நீங்கள் பார்க்கணும். முழுக்க மாறியாச்சு. ஐ மீன், ஒரு பக்கம் ரஞ்சனியும் இன்னொரு பக்கம் நானுமா தட்டி அவளை உங்கள் பேத்தியாக மாற்றிட்டோம். ஸ்வர்ணா ராம்குமார் பொண்ணுங்கிறது சொல்லிக்கிறத விட வாத்தியாரையா பேத்தின்னு சொல்லிக்கத்தான் 2 பேருமே விரும்புகிறாங்க. எப்படியோ தம்பி, என் பேத்திங்க நல்ல கையில் தான் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாம் தையல் நாயகியோட கருணை, வேற என்ன சொல்ல. சரி, குளிச்சுட்டு நீங்கள் வாங்க. நான் போய் கிழவிக்கிட்ட பக்குவமாக விஷயத்தை சொல்லிவிட்டு ஏற்பாடுகளை கவனிக்கணும். கிழவர் புறப்பட்டார். சற்று தூரம் போனவர் நின்றார். எனக்கு என்னமோ சுவர்ணா கிட்டையும் சொன்னால் என்னன்னு தோணுது என்றார். அரவிந்தின் மனம் இதை கேட்டு கலக்கமுற்றது. அத்தியாயம் 35.
அப்படி நீங்கள் சொன்னால் உங்கள் பேத்தி கல்யாணம் நல்லபடியாக நடக்காது. தயவு செய்து சொல்ல வேண்டாம். அப்படின்றீங்களா? கிழவர் ஒரு நிமிடம் யோசித்தார். என்ன இருந்தாலும் பெத்த தாயாச்சேன்னு யோசித்தேன். சரி, வேண்டாம்னா விடுங்க. ரஞ்சனி எங்ககிட்ட வளர்ந்த குழந்தை. அவளுக்கு கல்யாணம் பண்ண நான் யாரை கேட்கணும்? சொல்லியபடியே வாத்தியார் வீடு நோக்கி செல்ல அரவிந்தன் நிம்மதியோடு ஆற்றில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தான். எத்தனை சுகமான நதி! தாயின் மடியில் இருப்பது போல என்ன ஒரு சுகம்! அரவிந்தன் கண்மூடி அனுபவித்தான். அம்மாவிடம் கிடைக்காத பரிவும் அரவணைப்பும் ஆறு கொடுப்பதாக தோன்றியது. கரையேறவே மனமில்லாமல் முங்கி முங்கி குளித்தான். வெயில் உச்சிக்கு ஏறிய பிறகுதான் கரையேறினான். ஈரட்டவளை களைந்து கழற்றி வைத்திருந்த உடுப்புகளையே மீண்டும் அணிந்து கொண்டான். வாத்தியார் என்ன சொன்னாரோ என்னவோ, பாட்டி வாயெல்லாம் பல்லாக முகமெல்லாம் பூரிப்பாக அவனை வரவேற்றான். என் பேத்தி கல்யாணம் தெரியுமா என்று அவனிடமே சொல்லி மகிழ்ந்து போனார். கொள்ளையிலிருந்து வாழை இலையோடு வந்த ராஜம்மா முகத்திலும் சந்துஷ்டி தெரிந்தது. நேசத்தின் வெளிப்பாடே சந்தோஷம், துக்கம் எல்லாம். யாரிடத்து நேசமோ அவர்களுக்கு நல்லது நடப்பின் முகம் பூரிக்கிறது. துன்பம் நேர்கையில் முகம் விசனத்தில் தோய்கிறது. பாட்டி பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்தாள். அன்பு கலந்து பரிமாறினாள். செத்து கிடந்த நாக்குக்கு கிராமத்து பச்சை காய்கறிகளை கொண்டு செய்திருந்த சமையல் தேவாமிரதமாயிருந்தது. கூச்சப்படாமல் ஒரு பிடி அதிகமாகவே கேட்டு வாங்கி சாப்பிட்டான். இன்னும் கொஞ்சம் என்று கேட்பது கூட நாசுக்கான பாராட்டுதான். பாட்டியின் முகத்திலும் அந்த பெருமிதம் தெரிந்தது, கரிசனம் தெரிந்தது. ரஞ்சனி நல்லா சமைக்கும், கீர்த்திக்கு தான் ஒன்றும் தெரியாது, நீ என்ன செய்ய போறியோ என்றாள் சிரிப்போடு. இன்னும் 4-5 வருஷம் இருக்கே, கற்றுக்க வச்சிடுவீங்களா? இல்லை, நான் கற்றுப்பேன். வாதியார் பக்கென்று சிரித்தார். ஏங்க தப்பா? பொண்ணுங்க தான் சமையல் செய்தாகணும்னு என்ன கட்டாயம்? எல்லோருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுல என்ன தப்பு? அரவிந்தன் இப்படி கேட்டதும் கிழவர் நிஜமாகவே அவனுடைய பரந்த மனம் கண்டு பிரமித்தார். பலே என்று உள்ளுக்குள் பாராட்டினார். தம்பி, சொன்னதை கேட்டீங்கல்ல, நாளையிலிருந்து ஒழுங்காக சமையலை கவனிச்சுப்பீங்களாம் கிழவி சொல்ல வாத்தியார் சிரித்தார். சரிங்கம்மா, நீங்கள் வெத்தலை பெட்டியோட இப்படி ஊஞ்சலில் உட்காந்துக்கோங்க. சமையல் என்ன பொல்லாத சமையல் செய்கிறேன் பார், இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடு. அப்படின்னா இத்தனை நாள் பொட்டும் புண்ணாக்குமா சாப்பிட்டீங்க? கிழவி தோள்பட்டையில் இடித்து கொண்டு கேட்டான். பாடுறா, கிழவிக்கு முகம் செவந்து போச்சு. முகம் செவந்தா என் பொண்டாட்டிக்கு அழகு கூடிடும் தம்பி, அதுக்கு தான் அப்பப்போ இப்படி சீண்டுவேன். அரவிந்தன் சிரித்தான். கூடவே வியந்தான். இந்த வயதிலும் எத்தனை அந்யோன்யம்! அவனுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பேசிக்கொள்ளக்கூட நேரம் கிடையாது. அப்படியே பேசினாலும் பேச்சு பணம், நகை, நிலம், வீடு இந்த ரீதியில் தான் இருக்கும். அப்பாவுக்கு பலமுகம். மேடையில் பேசும்போது மகாத்மாவை தோற்கடிக்கும் முகம், தொண்டர்களிடம் பேசும்போது ஒரு முகம், தன் கை கூலிகளிடம் பேசும்போது வேறொரு முகம், மனைவியிடம் பேசும்போது பொய் முகம்தான். பிள்ளையிடம் பேச முகமே இருக்காது. என்ன பாவம் செய்து அந்த வீட்டில் பிறந்தோம் என்றுதான் தோன்றும். அப்படிப்பட்டவனுக்கு வாத்தியாரும் அவர் மனைவியும் இந்த வயதிலும் பொய்யின்றி பரஸ்பரம் காட்டிக்கொண்ட அன்பும் ஊடலும் கிண்டலும் கேலியும் மனதுக்கு இதமாகவும் சுவையாகவும் இருந்தது. பிறந்த வீடு சரியில்லை என்றாலும் மாப்பிள்ளையாக போகும் இடமாவது மனதுக்கு அமைதியும் இனிமையும் தரப்போகின்ற இடமாக அமைந்து கண்டு மகிழ்ந்தான். வாத்தியாரும் அவர் சம்சாரமும் இன்னும் பலகாலம் வாழ்ந்து தன்னை சுற்றி சந்தோஷத்தையும் கலகலப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். சாப்பாட்டுக்கு பிறகு சின்ன தூக்கம் போட்டுவிட்டு மாலை ரயிலை பிடித்து ஊருக்கு திரும்பியவன் தாத்தாவின் எண்ணத்தை ரஞ்சினியிடம் சொல்ல, ரஞ்சினி அதன் பிறகுதான் பயமற்ற சந்தோஷத்தை அடைந்தாள். உடனே ஓடிப்போய் தாத்தாவை கட்டி கொண்டு கண்ணீர் விட்டு அழ வேண்டும் போல் இருந்தது. யாருமே இல்லாமல் கல்யாணம் நடக்கப் போகிறதே என்ற வேதனை நீங்கி தான் தவழ்ந்து வளர்ந்த கிராமத்திலேயே தையல் நாயகி சாட்சியாய் ஊர் மக்கள் வாழ்த்த தென்னந்தோப்புகளும் ஆறும் சங்கீதமிசைக்க தாத்தா பாட்டி முன்னின்று விமர்சரியாய் நடத்தி வைக்கப் போகிறார்கள் என்பது எவ்வளவு கொடுப்பனையான விஷயம்! இனி யாருக்கு பயப்பட வேண்டும்? எதற்கு கவலைப்பட வேண்டும்? இனி எந்த பிரச்சனை என்றாலும் மனம் விட்டு தாத்தாவிடமே கலந்து ஆலோசிக்கலாம். முக்கியமாய் பணம் பிரச்சனை இராது. கீர்த்தியின் படிப்பு செலவு பற்றி மலைத்து போக வேண்டாம். மெல்ல மெல்ல அம்மாவின் நடவடிக்கைகள் பற்றி தாத்தாவிடம் அவர் உடல்நிலையை பாதித்து விடாத வண்ணம் சொல்ல வேண்டும். இதை சொன்னால்தான் இது தொடர்பாய் அம்மாவோ அல்லது மற்றவர்களோ பிரச்சனை கொடுக்கும்போது தைரியமாக தாத்தாவிடம் உதவி கேட்கலாம், பாதுகாப்பு கேட்கலாம். ரஞ்சனியின் யோசனைகள் இவ்விதம் செல்ல, அதே நேரம் பெண்கள் வீட்டை விட்டு போய்விட்டார்கள் என்று தெரிந்ததும் சுவர்ணாவுக்கு ஏற்பட்ட ஆத்திரம் சொல்லி முடியாது. அத்தனையும் ராம்குமார் மீதுதான் பாய்ந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டார்கள். சண்டை முற்றியது.
வார்த்தைகள் தடித்தது. ராம்குமார் அவளை கை நீட்டி அடிக்க சுவர்ணா சிறிதும் தயக்கமின்றி திருப்பி அடித்தாள். பெண்களை காணவில்லையே என்ற கவலையை விட சொத்துக்களை எப்படி சுருட்டி கொண்டு ஓடலாம் என்ற யோசனைதான் இருவர் மனதிலும் அதிகரித்தது. ராம்குமார் வியாபாரத்தில் எத்தனை லாபம், எத்தனை வங்கிகளில் பணம் இருக்கிறது என்று கணக்கு பார்க்க ஆரம்பித்தார். வீடு தன் பேரில் இருந்ததால் சுவர்ணாவும் அவரை வெளியே போயிடு, இனி நீ என் புருஷன் இல்லை என்று விரட்டினாள். இது நாள் வரை வெளி உலகத்திற்காக போட்ட வேஷம் களைந்து நிஜமான நாற்றம் தாங்க முடியாமல் அடிக்க ஆரம்பித்தது. வாசனை திரவியத்தின் மனம் நீங்கி சாக்கடை வீச்சும் நாலாபுறமும் அடித்தது. மனோஜ் தைரியமாக வந்து நாள் முழுக்கவே தங்கத் தொடங்கினார். பெண்களை பற்றியும் புருஷனை பற்றியும் அவரிடம் பொறுமை தீர்த்தாள் ஸ்வர்ணா. கீர்த்தியை உங்கள் பிள்ளைக்கு கட்டி வச்சிடலாம்னு நினைச்ச மனோஜ் என்று ஒரு கட்டத்தில் அவள் சொன்னபோது மனோஜின் முகம் மாறியது. என்ன சொல்கிறீங்க மனோஜ்? இப்போ சொல்லுங்க ஓகேன்னு. அந்த கழுதையை போலீஸில் சொல்லி ரகசியமாக தேடி இழுத்துக்கிட்டு வரேன். கல்யாணத்தை நடத்திடுவோம். அத்தியாயம் 36. ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசை ஸ்வர்ணா, மனோஜ் சொல்ல ஸ்வர்ணா துடுக்குற்றாள். நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன் மனோஜ்? என் குடும்பம் என்ன, பாரம்பரியம் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, என்ன துணிச்சல் இருந்தால் என் பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கட்டுமான்னு கேட்ப நீ. ஏன் மனோஜ், உங்களுக்கு சம்மந்தியாகிற தகுதி எனக்கு இல்லையா? எங்கிட்டையும் பணம் இருக்குது மனோஜ். ஷிட், பணம் என்ன பொண்ணாத பணம். எனக்கு மருமகளாக வர்றவ ஒழுக்கமுள்ள தாய்க்கு பிறந்த பொண்ணாக இருக்கணும், அதுதான் முக்கியம். மனோஜ், ஸ்வர்ணா அதிர்ந்தாள் அவரது பேச்சை கேட்டு. நீங்களா இப்படி பேசுகிறீங்க? ஏன் ஆச்சரியமாக இருக்கா? நானே தான். உன்னோட நான் பழகிறது வேற, உனக்கு உதவி செய்கிறது வேற. அதுக்காக உன்னோட சம்பந்தம் வச்சுக்கிட்டேன்னா இந்த சொசைட்டியில் என் மரியாதை கெட்டில்ல போயிடும். ஷட்டப் மனோஜ், நான் மட்டுமா தப்பு பண்ணினேன்? என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணலையா? நான் ஆம்பளை ஸ்வர்ணா, என்னை உலகம் தப்பு சொல்லாது. ஆனால் பொம்பளை தப்பு பண்ணினா அதுக்கு பேரே வேற. எனக்கு வேணும் மனோஜ். கடைசியில் நீங்களே என்னை குத்தி காட்டிட்டீங்கல்ல. குத்தி காட்டலை, புரிய வைக்கிறேன். உன் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதன்னு அட்வைஸ் பண்ணினேன். இதனால் உன் உறவை நான் கட் பண்ணிவிடுவேன்னு பயம் வேண்டாம். இது தொடரும், இதோட நிறுத்திக்க போதும். நான் தான் கெட்டவ மனோஜ். என் பொண்ணுங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நல்லவங்க தான். ஆனால் என்ன பிரயோஜனம்? அவங்க உன் பொண்ணுங்களாச்சே. உன் கேரக்டர் அவங்க மேலே சேர பூசிடுமே. உன் பொண்ணுங்கன்னு தானே நாளைக்கு அவங்கள பார்க்கும். சுவர்ணா இடிந்து போனாள். மனோஜின் குணம் இன்றுதான் புரிந்தது அவளுக்கு. இவர்களுக்கெல்லாம் தன் மனைவி, தன் வீடு சுத்தமாயிருக்க வேண்டும். ஆனால் அடுத்தவன் மனைவியை மட்டும் இவர்கள் சும்மா விட மாட்டார்கள். வலை வீசி வீசி பிடித்து சுவைப்பார்கள். அப்படி சுவைத்தும் விட்டு பெண்ணுக்கு மட்டும்தான் இதில் களங்கம் என்று பேசுவார்கள். இவனை போன்ற கயவர்களை நம்பி கெட்டது அவள் குற்றம். இன்று எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாள். இனி கதறி அழுதாலும் இழந்த பரிசுத்தம் திரும்ப கிடைத்துவிடப் போவதில்லை. ஆனால் மனோஜை பகைத்து கொண்டால் அதைவிட ஆபத்து ஏதுமில்லை. அவனுக்கு பெண்களாக கிடைக்க மாட்டார்கள். இவளை விட சின்ன வயசா புது மலராக தேடி பிடித்து கொண்டு இவளை உதற ரொம்ப நாளி ஆகாத அவனுக்கு. அவன் தயவின்றி இனி அவளால் எங்கும் குப்பை கொட்ட முடியாது என்பதும் அவளுக்கு புரிந்தது. இனிமேல் திருந்தி ஆகப் போவதும் ஒன்றுமில்லை. புருஷன் விலகினாலும் பெண்கள் உதறி சென்று விட்டாலும் வாழ்வதற்கு பணம் வேண்டும். பணமும் இல்லாவிட்டால் இவள் குப்பைக்கு சமானம். பணம் வேண்டுமென்றால் மனோஜின் தயவு வேண்டும். எனவே அவனை சமாதானப்படுத்தி அவன் உறவை பலப்படுத்தி கொள்வதுதான் அவளுக்கு உகந்தது. இனி திருந்தி வாழ்ந்தாலும் நல்லவள் என்றா சொல்லிவிடப் போகிறது இந்த சமுதாயம்? இப்படியெல்லாம் யோசித்த ஸ்வர்ணா சட்டென்று தன் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு மனோஜின் கழுத்தை கட்டி கொண்டாள். ஓகே மனோஜ், இதை மனசில் வச்சுக்காதீங்க. தெரியாமல் ஏதோ கேட்டுட்டேன். ஃபர்கெட் அபவுட் இட். நாம் எப்போதும் போல இருப்போம். எது எப்படி போனாலும் எனக்கு உங்கள் ஆதரவும் அன்பும் என்றைக்கும் வேணும்ப்பா. தட்ஸ் குட். மனோஜ் அவன் கன்னத்தை தட்டிவிட்டு கிளம்பினார். இன்னும் 3 நாளில் திருமணம் என்ற நிலையில் வீட்டை விட்டு கிளம்பினான் விவேக். ஏற்கனவே தன் துணிமணிகளை ஒவ்வொன்றாக ஃப்ரீ கேஸில் வைத்து எடுத்துச் சென்று அரவிந்தன் மூலம் ரஞ்சனியிடம் சேர்த்து விட்டதால் லக்கேஜ் என்று எதுவுமே இல்லாததால் யாருக்குமே சந்தேகம் வரவில்லை. அப்பா அர்ச்சனாவின் கழுத்தில் தாலி கட்ட குறித்து வைத்திருந்த அதே முகூர்த்தத்தில் ரஞ்சனியின் கழுத்தில் தாலி கட்டப் போகிறான். கிராமத்தில் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்திருப்பார்கள். ஆஸ்பத்திரியிலிருந்து புறப்பட்டவனை 2 தெரு தள்ளி காத்திருந்த அரவிந்தன் தன் காரில் ஏற்றி கொண்டான். கார் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வேகம் எடுத்தது. கீர்த்தி டிக்கெட்டுகளோடு தயாராக காத்திருந்தாள். புது புடவையில் ரஞ்சனி கல்யாண பெண்ணின் கலையோடு அருகில் நின்றிருந்தாள். கமான், வண்டி புறப்பட 5 நிமிஷம்தான் இருக்கு, ஏறுங்க. அரவிந்தன் அவசரப்படுத்தினான். வண்டி நகரத் தொடங்கியதும் தான் மூச்சு விட்டார்கள்.
கீர்த்தியும் ரஞ்சனியும் முதல் வகுப்பு பெட்டி என்பதால் அவர்களைத் தவிர அந்த பெட்டியில் யாரும் இல்லை. அப்பாடா, கீர்த்தி சாய்ந்து உட்கார்ந்தாள். பெருசாக வெட்டி முறிச்சிட்டா மாதிரி களைப்பை பாரு, அரவிந்தன் சீண்டினான். ஆமாம், வெட்டி தான் முறிச்சிட்டேன். இந்த பட்டிக்காட்டுக்கு ட்ரெஸ் பண்ணுறது நான் சும்மாவா? நீ தான் இவளுக்கு ட்ரெஸ் பண்ணியா? என்னடா இன்னைக்கு ரஞ்சனி இவ்வளோ அசிங்கமாக தெரிகிறாளேன்னு நினச்சேன். எல்லாம் ஓன் கைவண்ணம் தானா? படவா, ஏதாவது பேசுனீங்க ஒரே அமுக்கி உங்களுக்கு உச்சி குடுமி போட்டுருவேன். ரப்பர் பேண்ட் கூட தயாராக இருக்கு. ஏய் கீர்த்தி, இப்போ வேண்டாம். உங்கள் கல்யாணம் முடிஞ்சு நிதானமாக உங்கள் ஃபஸ்ட் நைட்டில் போட்டுட்டு கெட்டியாக பிடிச்சிக்கோ. விவேக் சிரித்தான். அப்படின்னா இன்னும் 3 நாளில் ரஞ்சனி உங்களுக்கு போட்டால் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல? இல்லாட்ட மட்டும் நாங்கள் என்ன சுதந்திரமாக இருக்கோம்? உங்ககிட்ட படாத பாடு தானே படுறோம். ஏய் வாளு, கொஞ்சம் எழுந்து அந்த பக்கம் போகலாம் வா. அவங்கள எதுக்காக இருக்கிற? ஆசை ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுதான். கீர்த்தி சொல்லியபடி எழுந்து வெளியில் வர விவேக்கும் ரஞ்சனியும் தனித்து விடப்பட்டனர். கூபையின் கதவை அரவிந்தன் சாத்திவிட்டு வெளியில் நீல வராண்டா கண் ஜன்னல் அருகில் நின்றான். கீர்த்தி பின்பக்கத்திலிருந்து அவனை கட்டி கொண்டாள். ஏய், நாளன்னைக்கே நம்ம கல்யாணத்தையும் வச்சுப்போம்ப்பா, போர் அடிக்குது. யப்பா, ஆளை விடுப்பா, நான் இன்னும் கொஞ்ச காலம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படியா? பாருங்க, நீங்களா கெஞ்சுற வரைக்கும் கிட்ட வர்றேன் நான். கீர்த்தி சட்டென்று அவனை விட்டுவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு விலகினான். அடுத்த கூபையிலிருந்து 2 வயது குழந்தை ஒன்று எட்டி பார்த்தது. ஹாய் ஸ்வீட்டி, வர்றியா? சட்டென்று அதை வெளியில் எடுத்து தூக்கி கொண்டாள். இந்த அங்கிளோட காவிடு கண்ணா, கெட்ட அங்கிள். நிதீஷ் என்றபடி அந்த கூபேயின் கதவு திறந்து ஒரு பெண்மணி வெளிப்பட்டு குழந்தையை தேடியவள் கீர்த்தியிடம் இருந்த குழந்தையை பார்த்துவிட்டு கீர்த்தியையும் உற்று பார்த்தாள். நீ ஸ்வர்ணம்மாவோட பொண்ணு தானே? அவள் கேட்டதும் கீர்த்தியின் முகம் மாறியது. இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்கள் அம்மா எப்போவோ செத்துட்டா. கீர்த்தி குழந்தையை கொடுத்துவிட்டு சட்டென்று அரவிந்தனின் பின்னால் போய் தன்னை மறைத்து கொண்டாள். சற்று நேரத்தில் வேறொரு ஆண் வெளியில் எட்டி பார்த்து அவர்களை உற்று பார்த்தார். உள்ளே போயிடலாம் வாங்க. கீர்த்தி அவனையும் இழுத்து கொண்டு கதவை தட்டி தங்கள் வருகையை தெரியப்படுத்திவிட்டு உள்ளே வந்தாள். அவங்களுக்கு அம்மாவை தெரிஞ்சிருக்கு அரவிந்த், கீர்த்தி கவலையோடு சொல்ல விவேக் என்னவென்று விசாரித்தான். பிறகு வெளியில் வந்தான். அடுத்த கூபே பெண்ணின் கணவன். வெளியில் மறுபடியும் எட்டி பார்த்தவன் விவேக்கை கண்டதும் சட்டென்று முகம் மாறினான். தலையை உள்ளுக்கு இழுத்து கொண்டான். விவேக் மறுபடியும் உள்ளே வந்தான். ஒரு சின்ன கிராமத்தில் வண்டியிலிருந்து இவர்கள் இறங்கினது தெரியாமல் அடுத்த கூபே ஆள் தஞ்சாவூரிலிருந்து மனோஜுக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்தார். பிள்ளை ஏமாற்றி விட்டதை புரிந்து கொண்ட மனோஜின் முகம் சிவந்தது. ஸ்வர்ணாவின் பொண்ணும் அதே வண்டியில் அவனோடு பயணம் செய்திருக்கிறாள் என்பது புரிந்ததும் இன்னும் சிவந்தது அவர் முகம். திட்டம் போட்டு ஸ்வர்ணாதான் அவர்களை அனுப்பி வைத்திருப்பாளோ என்ற சந்தேகமும் வந்தது அவருக்கு. பல்லை கடித்தார். திருமணம் நின்றுவிட்ட அவமானம், அர்ச்சனாவின் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்ற பயம் எல்லாமாக சேர்ந்து அவர் முகம் மிக மிக கொடூரமாக மாறியது. ஏமாற்றியவர்களை கூண்டோடு அழித்து விட வேண்டும் என்ற ஆவேசம் தெரிந்தது. அத்தியாயம் 35. தெருவடைத்து பந்தல் போட்டிருந்தது. பாயாச மனம் ஊரை கூட்டியது. கொல்லையில் பந்தலிட்டு ஊருக்கே விருந்து தயாராகி கொண்டிருந்தது. பாட்டி வயது மறந்து ஓடி ஆடினாள். தாத்தா மடித்து கட்டிய வேட்டியோடும் கக்கத்தில் இடுக்கிக் கொண்டிருந்த பணப்பையோடும் பரபரப்பாய் அலைந்து கொண்டிருந்தார். கீர்த்தியும் ரஞ்சனியின் கிராமத்து தோழிகளும் சேர்ந்து ரஞ்சனிக்கு அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாட்டியின் அத்தனை நகைகளும் ரஞ்சனியை அலங்கரித்தன. ராத்திரி இத்தனை நகையும் மாட்டி விட்டுறாதீங்கப்பா, கலட்டுறதுக்குள்ளே விடிஞ்சிட போகுது, ஒருத்தி சொல்ல ஹோ என்று சிரித்தார்கள். என்னாடி சிரிப்பு ஆச்சா? பாட்டி உள்ளே வந்தாள். ரஞ்சனியை பார்த்ததும் வளர்ந்தாள். முகம் வடித்து திருஷ்டி கழித்தாள். ஏங்கண்ணு, நீயும் அழகாக ஒரு புடவை கட்டிக்கிறியா? கீர்த்தியை பார்த்து கேட்டாள். கட்டிக்கிறேன் பாட்டி, ஆனால் பதிலுக்கு நான் சொல்கிறபடி நீ கேட்கணும், சரியா? கேட்டுட்டா போச்சு. நிஜமா தாண்டி? அப்போ பட்டு புடவையை கொடு, கட்டிக்கிறேன். பாட்டி வாயெல்லாம் பல்லாக பீரோ திறந்து புடவை எடுத்து கொடுத்தாள். மாம்பழ நிறத்தில் அரக்கு பார்டர் போட்ட புடவை கீர்த்தியை தேவதையாக்கியது. பாட்டியிடம் சௌரி ஒன்று வாங்கி தலையையும் நீளமாக பின்னி பூ வைத்து கொண்டாள். காதில் தோடு, ஜிமிக்கி மட்டல், கழுத்தில் அட்டிகை, நெற்றியில் சிகப்பு பொட்டு, கை நிறைய வளையல். கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டதும் தானே ஒரு கணம் மலைத்து போனாள். நான் தானா இது என்று கேட்டுக்கொண்டாள். அடி ஆத்தி, மல்கோவா மாம்பழத்துக்கு நகை நட்டு போட்டாப்புல என் பேத்தி என்ன அழகுடியம்மா. பாட்டி அவளை கட்டி பிடித்து முத்தமிட்டாள். சரி வாங்க பாட்டியம்மா, இப்போ ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும். கொண்டா பார்ப்போம்.
எங்கன்னு எனக்கு தெரியாமல் உங்ககிட்ட புது புடவை ஏதாச்சும் கொடுக்க சொல்லிச்சா? ஆமாம் பாட்டி, தாத்தா தான் கொடுத்தார் உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணும்னு. கீர்த்தி நீட்டிய ட்ரெஸ்ஸை பார்த்ததும் தோழிகள் கொள்ளென்று சிரித்தனர். ரஞ்சனியின் பட்டு பாவாடையும் தாவணியும் கண்டதும் பாட்டியின் முகத்தில் அசடு வழிந்தது. உதடி அவளை, பாவாடை தாவணியாக கொடுக்குற? அது சரி, போட்டுக்க மாட்டேன்னு நான் நினச்ச. பாட்டி துளியும் தயங்காமல் அவற்றை வாங்கி கொண்டாள். புடவையை அவிழ்த்து விட்டு பாவாடை தாவணியை உடுத்தி கொண்டு அப்படியும் இப்படியும் ஆடினாள். ஐயோடா, அழகு பாட்டி, சூப்பர். தாத்தாவை கூப்பிடவா? ஏய் வாழு, அது மட்டும் வேணாம், நில்லுடி. கீர்த்தி ஓடினாள். தாத்தாவோடு திரும்பி வந்தாள். பாவாடை தாவணியில் பாட்டியை பார்த்ததும் பக்கென்று சிரித்தார் தாத்தா. ஏண்டி, கல்யாணம் பேத்திக்கா இல்லை உனக்கா? இருந்தாலும் நல்லாவே இருக்கு. தாத்தா கண்ணடித்தார். கீர்த்தி கண்ணா, எனக்கும் ஒரு நிஜார் ஷர்ட் கொண்டா, போட்டுக்கிறேன். சரிதான், விட்டா உங்கள் தாத்தாவுக்கு பாலியம் திரும்பிடும் போல் இருக்கு. ஏன், எங்கள் தாத்தாவுக்கு இளமைக்கு என்ன குறைச்சலாம்? கீர்த்தி தாத்தாவை கட்டி கொண்டாள். ஏன் தாத்தா, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. தாத்தா அப்போதுதான் முகம் மலர்ந்தார். ரஞ்சினியையும் பார்த்தவர் இன்னும் மலர்ந்தார். கோயிலில் ஒரே தையல் நாயகி தான், ஆனால் இங்கே 2 தையல் நாயகி. தாத்தா இருவரையும் அணைத்து கொண்டார். சரி, நேரமாகுதுமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணை கூப்பிடுவாங்க. கழுவி, இப்படியே வந்துடாத. தாத்தா வெளியில் சென்றார். கீர்த்தியும் மற்ற தோழிகளும் துள்ளி குதித்து செல்ல ரஞ்சனி பாட்டியிடம் வந்தாள். ஏன் பாட்டி, நீ இன்னும் சொல்லவே இல்லையே? என்ன கண்ணு, என் மேலே கோபம் எதுவும் இல்லையே? ஏன் கண்ணு கோச்சுக்கணும்? இல்லை, திடீர்னு கல்யாணம்ன உடனே வருத்தப்பட்டதானே? இல்லவே இல்லை. டாக்டர் தம்பி தான் மாப்பிள்ளை என்னதும் மகிழ்ந்துல்ல போயிட்டோம். திடீர்னு எங்கள் அம்மா வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னா. எனக்கு நீ தான் முக்கியம் கண்ணு. எதுக்கு பயப்படுற நீ? உன் கல்யாணத்தை நாங்கள் எல்லாம் நடத்துகிறோம், யாரால் நிறுத்திட முடியும்? பாட்டி சொல்லி முடிக்கவும் நாதஸ்வர இசை ஒலிக்கவும் சரியாக இருந்தது. திருமணச் சடங்குகள் ஆரம்பமாயிற்று. பக்கத்தில் அமர்ந்திருந்த ரஞ்சினியை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் விவேக். ரஞ்சினியின் அருகில் நின்றிருந்த கீர்த்தியை பார்த்து மூக்கில் விரல் வைத்து வியந்தான் அரவிந்தன். இங்கே வா என்று கை காட்டினான். கீர்த்தி அவன் பின்னால் சென்றாள். எதுக்கு கூப்பிட்டீங்க? நீதானான்னு சந்தேகமாக இருக்குது, நல்லா பார்க்கத்தான் கூப்பிட்டேன் என்றபடி அரவிந்தன் விழுங்கி விடுவது போல காலோடு தலைவரை அவளை பார்க்க கீர்த்தி கூட வெட்கப்பட்டாள். சட், பார்வையை பார் என்றபடி அவன் கண்களை மூடினாள். என்ன சொல்லு, புடவையில தான் பொண்ணுங்க படு அழகு, ஒத்துக்கிறியா? நீ இப்படி 4 நாள் புடவையில் உலாத்தினா என் மனசு மாறிடும். உடனே கல்யாணம்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். அப்படியா? அப்போ சரி, தினமும் 4 புடவை தான். நான் கட்டிக்கிற ஜோரில் அம்மாடின்னு தாலியோடு வருவீங்க பாருங்க. ஆமாம், தாலி கட்டினப்புறம் என்ன செய்வாங்க? கையை எடுத்துப்பாங்க. வாங்க, அங்கே முகூர்த்தம் முடிஞ்சிட போகுது. கீர்த்தி ஓடினாள். ஊர் வாழ்த்த விவேக் ரஞ்சனியின் கழுத்தில் தாலி கட்டினான். தாத்தா பாட்டியின் காலில் விழுந்து வணங்கினார்கள். கீர்த்தி ரஞ்சனியை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள். விவேக்கின் கை கொழுக்கி வாழ்த்தினான். விருந்தின் போது அரவிந்தும் விவேக்கும் ஓடி ஓடி பரிமாறினார்கள். நலுங்கின் போது ஆளாளுக்கு கிண்டல் அடித்து கொல்லென்று சிரித்தார்கள். ஊர் கிழவிகளும் பெண்களும் மாறி மாறி பாடினார்கள். கீர்த்தி வியந்தாள், ரசித்து கேட்டாள். பாப்பாடல்களைத் தவிர வேறு பாட்டு கேட்டறியாத செவிக்கு இவை புதுமையாக இருந்தன. கிராமமும் பிடித்திருந்தது. ஆற்றங்கரையும் தோப்புகளும் பச்சை பசேல் வயல்களும் விஸ்தாரமான வீடுகளும் திண்ணைகளும் மண் சாலைகளும் மனிதர்களின் பேச்சுக்களும் எல்லாமே பிடித்திருந்தன. சின்ன வயதில் இதே கிராமம் பிடிக்காமல் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது தன்னிடம் எவ்வளவு மாற்றம் என்று நினைத்து அவளே ஒரு கணம் வியந்தாள். பட்டணத்து புழுதியும் வெப்பமும் நிறைந்த காற்றுக்கும் கிராமத்தின் வேப்பிலை மனம் கமிழும் சுகந்த காற்றுக்கும் எத்தனை வித்தியாசம் என்று புரிந்தது. ஆற்றில் குளித்த அனுபவமோ அதைவிட சுகம். ஏய் ரஞ்சினி, உன் கல்யாணமானதும் நான் 10 நாள் இங்கேயே தங்கிட்டு தான் வரப்போகிறேன். நீ வேணா டாக்டரோட போய் ஜாலியாக தனி கொடுத்துறன்னு செய். போச்சுடா, பாட்டிக்கு தலைவேதனை தான். அரவிந்தன் சீண்டினான். ஏன் பாட்டி? அப்படியா? யார் சொன்ன? நீ இங்கேயே இருந்தாலும் சந்தோஷந்தான். அதெல்லாம் முடியாது. ஜஸ்ட்டு 10 நாள் இங்கே ஜாலியாக இருப்பேன். நீ எப்போ ரஞ்சனி புறப்படணும்? இவ கேட்ட கல்யாணம் கழிஞ்சு 4 நாளில் கிளம்பிடுவோம். அரவிந்தன் பதில் சொன்னான். டேமிட்! மனோஜ் முஷ்டியால் டேபிளில் ஓங்கி குத்தினார். இன்னுமா கண்டுபிடிக்க முடியல? எதுக்கையா நீங்கள் அத்தண்டத்துக்கு? என்னாச்சு மனோஜ்? சுவர்ணா கேட்டாள். மனோஜ் பதில் சொல்லவில்லை. தஞ்சாவூர் போகிற வழியில் எந்தெந்த கிராமத்தில் வண்டி நின்றுதுன்னு விசாரிங்க. எல்லா கிராமத்துக்கும் ஆள் அனுப்புங்க. இன்னுக்குள்ள கண்டுபிடிக்கல, உங்கள் அத்தனை பேரையும் தொலைச்சி கட்டிடுவேன். மனோஜ் ஆத்திரத்துடன் டெலிஃபோனை வைத்தார்.
ஸ்வர்ணாவை எரிச்சலோடு பார்த்தார். அத்தியாயம் 38. ஸ்வர்ணாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு கால் ரஞ்சனி கீர்த்தியையும் அழைத்து கொண்டு கிராமத்திற்கு போயிருப்பாளோ என்று. உடனடியாய் கிராமத்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போன் போட்டு தாத்தாவின் பெயர் சொல்லி வரச் சொல்லிவிட்டு 10 நிமிடம் கழித்து மீண்டும் டெலிஃபோன் பண்ணி அப்பாவிடம் பேசினாள். ரஞ்சனி கீர்த்தியை பற்றி விசாரித்தாள். இங்கே வரலையே ஸ்வர்ணா, என் பேத்திங்களுக்கு என்னாச்சு? உனக்கும் அவங்களுக்கு என்ன தகராறு? தாத்தா நன்றாக நடித்தார். இயல்பாக பதறினார். பக்கத்தில் இருந்த கீர்த்தி பொத்து கொண்டு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள். அப்படின்னா அங்கேயும் வரலையே அவங்க? இல்லையே. சரி, அப்படியே அங்கே வந்தாலும் விட்டுறாதீங்க, உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. ஸ்வர்ணா ஃபோனை வைத்தாள். என்ன தாத்தா, அம்மா என்ன சொன்னாங்க? இங்கே வந்தால் தகவல் சொல்லணுமா? நாளன்னைக்கு விவேக்கும் ரஞ்சனியும் புறப்பட்டு போனதும் தகவல் சொல்லுங்க. கீர்த்தி சிரித்தாள். நீ வீட்டுக்கு போ கீர்த்தி, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தையல் நாயைக்கு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தேன். சாமான் எல்லாம் வந்துடுச்சான்னு பார்த்துட்டு வரேன். வாத்தியார் கோயில் நோக்கி செல்ல கீர்த்தி வீட்டுக்கு வந்தாள். தாத்தா எங்க கீர்த்தி? ரஞ்சனி கேட்டாள். கோயிலுக்கு போனார். ஏன் ரஞ்சனி, இன்னைக்கு தானே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்? ஏய் என்ன ஏய், ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவோமா? என்ன? உன்னை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு உள்ள நிற்கவா? விவேக் வந்ததும் அலற வைக்கவா? உன் அரவிந்தன் உதைக்க வருவார். அதெல்லாம் மாட்டார், நான் சொல்லிட்டே செய்வேன். ஏய் வேணாண்டி, அதெல்லாம் முடியாது. அதெப்படி ஒரு த்ரில் வேணாமா? உன் ஆள் மூஞ்சி பேஸ்தடிக்கிறத பார்க்கணுன்னா என்னமோ செய். கீர்த்தி அரவிந்தனமும் தான் செய்யப்போகும் விஷமம் பற்றி கூறினாள். உன்னை திருத்தவே முடியாது, எக்கேடுகெட்டு ஒழி. சமத்து கீர்த்தி அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு விட்டு ஓடினாள். ரஞ்சனி பாட்டிக்கு உதவியாக சாமான்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். ராஜம்மா இரவு சமையலில் ஈடுபட்டிருந்தாள். ஏ ராஜம்மா, இனிமே நீங்கள் என் கூட வந்து இருக்கலாமே, வரீங்களா? இல்லை கிராமம் பிடிச்சி போச்சுன்னு இங்கேயே இருந்துடுவீங்களா? நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்பேன் ரஞ்சனி. எங்கே இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நான் சொல்கிறேன் ராஜம்மா, நீங்கள் போய் என் பேத்திகளோடு தான் இருக்கணும். சின்ன சிறுசுங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து தாய் மாதிரி கவனிச்சுக்கணும். பாட்டி தீர்மானமாக சொல்லிவிட்டாள். ரஞ்சனி முகம் மலர்ந்தாள். தாத்தா உள்ளே வந்தார். நீ என்ன செய்கிற ரஞ்சனி? எதுக்கு இழுத்து போட்டு வேலை செய்கிற? கல்யாண பொண்ணுமா நீ? இன்னைக்கு கூட சும்மா இருக்க முடியலையா? ரஞ்சனி கை கழுவி கொண்டு கொல்லை பக்கம் சென்ற தாத்தாவின் பின்னால் சென்றார். தாத்தா. என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். பேசேன். பாட்டிக்கு தெரிய வேண்டாம்னு பார்த்தேன். சரி சொல்லலை, போதுமா? என்ன விஷயம்? நாங்கள் ஏன் வீட்டை விட்டு தனியாக போகணும்னு நீங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தேன். எதுக்கு கேட்கணும் ரஞ்சனி? என் பேத்தி எது செய்தாலும் அதில் நியாயம் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? இருந்தாலும் சொல்லிடுறேன் தாத்தா, இத்தனை வயசுக்கு உங்கள் மனசை வேதனைக்குள்ளாக்குறதுக்கோ அதிர்ச்சியை கொடுக்கறதுக்கோ வேண்டாம்னு பார்த்தேன். ஆனால் எல்லாத்தையும் தாங்குகிற பக்குவத்தை எனக்கு கொடுத்ததே நீங்கள் தான்னும் போது உங்களுக்கும் அந்த பக்குவம் இருக்குமே. அதனால் சொல்லிடுறது தான் நல்லதுன்னு தோணுது. தாத்தா அவளையே உற்று பார்த்தார். அம்மாவோட நடத்தை சரியில்லை தாத்தா, ரஞ்சனி மெதுவாக சொன்னாள். தெரியும் ரஞ்சனி. தாத்தா இப்படி சொன்னதும் ரஞ்சனி பலமாய் அதிர்ந்தாள். நான் பெத்த பொண்ணு அவ. இதுவரை எனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும்னா நினச்சேன். ரஞ்சனி அவரையே பார்த்தாள். எனக்கு எல்லாம் தெரியும் கண்ணம்மா. நல்ல வாசமானாலும் கெட்ட வாசமானாலும் காற்றுக்கு பேதமில்லை. கொண்டு வந்து நாசியில் சேர்த்துடும். உங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லையா தாத்தா? முதல் தடவை அதிர்ச்சியாக தான் இருந்தது. பேசலாம்னு கூட நினச்சேன். ஆனால் புருஷனே பேசாமல் இருக்கும்போது என்ன செய்ய? புருஷனுக்கு அடுத்த ஸ்தானம் தானே பெத்தவன். ஆனால் உங்கள் அம்மாவின் காரியத்தில் உங்கள் அப்பா தான் முதல் குற்றவாளி ரஞ்சனி. என்ன சொல்கிறீங்க? பிஸ்னஸ் லாபத்துக்காக பொண்டாட்டியை விற்றவன் உங்கள் அப்பந்தான் ரஞ்சனி. அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அம்மா மறுத்திருக்கலாம். நல்ல பொண்ணாக இருந்திருந்தா காரி துப்பிட்டு விலகி வந்திருக்கலாம். ஆனால் இவளும் தானே சரியில்லை. மொத்தத்தில் பொண்ணு சந்தி சிரிச்சிட்டான்னு தெரிஞ்சப்புறம் என்ன சொல்லி மாற்றிட முடியும்? நான் சொன்னால் கேட்டுருவாங்களா? சரி, கீர்த்தியையும் எங்கிட்டேயே விட்டுருன்னு கூட ஒரு முறை சொன்னேன். ஒரு பெண்ணைத்தான் பட்டிக்காடாக வளர்த்துட்டீங்க, இவளை என் பொண்ணாக வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டேன். ஒரு நிமிடம் கனத்த மௌனம் நிலவியது. இதெல்லாம் தெரிஞ்சுமா என்ன அங்கே அனுப்புனீங்க? உன் படிப்புக்காக மட்டும் அங்கே உன்னை அனுப்பலை ரஞ்சனி. அதை விட முக்கியமான ஒரு குறிக்கோள் எனக்கு இருந்தது. கீர்த்திக்காக தான் உன்னை அங்கே அனுப்புனேன்.
நீ இருக்கிறவரை அவளுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினச்சி தான் அனுப்பினேன். நீ எப்படியும் கீர்த்தியை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுவேன்னு நம்பினேன். என் நம்பிக்கை வீண் போகலை. நான் வான்னு கூப்பிட்டு இருந்தா இதே கீர்த்தி வந்திருப்பான்னு நினைக்கிறியா? நீ அங்கே போனப்புறந்தானே இவ்வளவு மாற்றமும். ரஞ்சினி பிரமித்தாள். தாத்தாவின் மீது பல மடங்கு மதிப்பு உயர்ந்தது. பாட்டிக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா கிழவி இந்நேரம் பொண்ணை கொளுத்திட்டு பெத்த வயத்தையும் பொசுகிட்டு செத்திருப்பா. இனிமேயும் கூட அவளுக்கு தெரிய வேண்டாம் தாயி. என்ன மாதிரி இல்லாது, ரொம்ப பூஞ்ச மனசு. கிண்டலாக பேசினாலும் என் பொண்டாட்டினா எனக்கு உசுறு கண்ணம்மா. அது மனசு சங்கடப்பட்டா எனக்கு தாங்காது. ரஞ்சனி தாத்தாவின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அவள் கண்கள் கலங்கி வழிந்து அவர் தோளை நனைத்தது. எப்படியோ தப்பிச்சிட்டோம் தாத்தா. ஆனால் இன்னமும் கூட பயமாகத்தான் இருக்கு. டாக்டரோட அப்பா என்னெல்லாம் கஷ்டம் கொடுப்பாரோன்னு கலக்கமாக இருக்கு. தையல் நாயகியை நம்பு தாயி, அவ துணை இருப்பா. கிழவி வந்துட போறா, போலாம் வா. இனிமே நல்லது தான் நடக்கும், தைரியமாயிரு. தாத்தா அவளை தட்டி கொடுத்தார். கீர்த்தி விழுந்து விழுந்து அலங்காரம் பண்ணி கொண்டாள். பட்டு புடவை, நீண்ட ஜடையில் பூ அலங்காரம், ஒட்டியானம், அட்டிகை, காசு மாலை. பின்புறம் பார்த்தால் அச்சாக ரஞ்சினி மாதிரியே தெரிந்தாள். ஏண்டி, உங்கள் அக்காளுக்கு தானே ஃபஸ்ட் நைட், நீ எதுக்கடி இப்போ அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிற்கிற? அவளை கொண்டு விடத்தா? ஆ? பாட்டி வாயை பிளந்தாள். ரஞ்சினி பாட்டி தாத்தாவை நமஸ்கரித்து கொண்டாள். நீங்கள் யாரும் கூட வர வேண்டாம், நான் தான் போவேன், புரிஞ்சுதா? கீர்த்தி ரஞ்சனியை அழைத்து கொண்டு மாடிக்கு போனாள். நீ இங்கேயே இரு, புரிஞ்சுதா? நான் கூப்பிட்டதும் தான் வரணும். கீர்த்தி அவளை நிறுத்தி வைத்துவிட்டு உள்ளே போனாள். அறையில் மிக மெல்லிய வெளிச்சமே படர்ந்திருந்தது. விவேக் ஜன்னலோரம் முதுகு காட்டி நின்றிருந்தான். கீர்த்தி பால் சொம்பை வைத்துவிட்டு மெல்ல கனைத்தாள். அவனுக்கு முதுகு காட்டி நின்றாள். பின்னால் அவன் நடந்து வரும் ஓசை கேட்டது. மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள். சிரிப்பை அடக்கி கொண்டாள். பின்னால் வந்தவன் கழுத்தில் மூச்சு காற்றுப்பட நெருங்கி நின்றான். மெல்ல அவள் தோளில் கையை வைத்தான். கீர்த்தி சட்டென்று திரும்பி பெரிதாக நகைத்தாள். ஏமாந்தீங்களா டாக்டர், நல்லா ஏமாந்தீங்களா என்று கேட்டுக்கொண்டே அவனை பார்த்தவள் பலமாய் அதிர்ந்தாள். விழி பிதுங்க நின்றாள். லிட்டராய் அவள் முகத்தில் அசடு வழிந்தது. கண்கள் சிரிக்க நின்றிருந்தான் அரவிந்தன். கீர்த்தி சட்டென்று வெளியில் ஓடி வர முயல அரவிந்தன் கப்பென்று அவள் கையை பிடித்து கொண்டான். உன்னை விட மாட்டேன், உதப்பேன், விட்டுருங்க. மாட்டேன், இன்னைக்கு உன்னை சாப்பிட போகிறேன். ஏய் வேண்டாம், நான் தாத்தாவை கூப்பிடுவேன். கூப்பிடு. நல்லா இல்லை அரவிந்த், நீ செஞ்சது மட்டும் நல்லா இருக்கா? தப்பு தான், விட்டுருங்க. 110 தோப்புக்காரனை போடு, விடுறேன். சரி, வெளியில் வாங்க, போடுறேன். பாவம், அவங்க நேரத்தை ஏன் கெடுக்கணும்? அரவிந்தன் அவளை வெளியில் அழைத்து வர அத்தனை பேரும் அங்கே கூடி நின்றிருந்தார்கள். விவேக்கும் ரஞ்சனியும் அவளை பார்த்ததும் சிரித்தார்கள். ஏம்மா இவ்வளோ அவசரமா உனக்கு? தாத்தா குறும்பாய் சிரித்தாள். போங்க தாத்தா. கீர்த்தி ஓடினாள். ஏய் தோப்புக்காரனா, உங்களுக்கு போட தெரியுமா? தெரியாட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் போடணும். டாக்டர்கிட்ட கேட்டால் எப்படின்னு சொல்லி கொடுப்பார். அரவிந்தன் விவேக்கை பார்க்க விவேக் ரஞ்சனியை இழுத்து கொண்டு உள்ளே ஓடினான். 4ஆம் நாள் ரஞ்சனியும் விவேக்கும் அரவிந்தனும் மெட்ராஸுக்கு புறப்பட்டார்கள். அத்தியாயம் 39. இனிமே என்ன செய்ய போகிறோம் நாம? திரும்பி வரும் வழியில் ரஞ்சனி விவேக்கிடம் கேட்டாள். தனி குபே என்பதால் விவேக் அவளை இழுத்து மடியில் போட்டுக்கொண்டான். இதுதான், வேற என்ன என்றான் சிரித்தபடி. சே, நான் இதை கேட்டேன். பின்ன எதை? உங்கள் அப்பாவை எப்படி சமாளிக்க போகிறீங்க? தெரியல. சில பிரச்சனைகளை எதிர்க்க சந்திக்கும்போது தானாகவே சமாளிச்சிடுவோம். முன்னாடியே யோசித்தா ஒன்றும் புரியாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு. தாத்தா உனக்கு பயப்படவா கற்றுக் கொடுத்துருக்கார்? ரஞ்சனி பதில் சொல்லவில்லை. நம்ம கல்யாணம் திருட்டு கல்யாணம் இல்லை ரஞ்சனி, ஊரறிய நடந்திருக்கு. ஊரே கூடி வாழ்த்தி இருக்கு. இனிமே யாருக்கு நாம் பயப்படணும்? இருந்தாலும் ஏமாறி போன மனசு வஞ்சம் தீர்த்துக்க வரும் டாக்டர். வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ யாராச்சுக்கு நீ ஒத்துழை. விவேக் குனிந்தான். மனோஜ் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார். விவேக்கிற்கும் அந்த கிராமத்து பொண்ணுக்கும் கல்யாணமாகி அவர்கள் சென்னை வந்து கொண்டிருக்கும் விஷயம் சற்று முன்புதான் அவர் காதுக்கு எட்டியது. அர்ச்சனாவின் தந்தை வேறு கல்யாணம் நின்று போயிருந்த ஆத்திரத்தில் நஷ்ட ஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அவர் கேட்டிருந்த தொகையை பார்த்ததும் மயக்கமே வந்தது மனோஜுக்கு. பிள்ளையின் மீது ஆத்திரம் வந்தது. அதைவிட அதிகமாக அந்த பெண்ணின் மீது வந்தது. முக்கியமாக கிராமத்தில் வளரும் சுவர்ணாவின் பெண்தான் விவேக்கின் மனைவி என்று தெரிந்ததும் கொதித்து போய்விட்டார் அவர்.
தன் நிம்மதியை கெடுத்து அவமானத்தையும் தீராத பழியையும் தலை குனிவையும் கொடுத்துவிட்ட அவர்களை வாழவே விடக்கூடாது என்று உறுதி கொண்டார். ஆனால் இனி நேருக்கு நேர் யுத்தமோ மிரட்டலோ பிள்ளையிடம் செல்லுபடியாகாது. வஞ்சகமாகத்தான் பழி தீர்க்க வேண்டும். தன் பெண்ணுக்கும் மனோஜின் பிள்ளைக்கும் தான் கல்யாணமாகி இருக்கிறது என்ற விஷயம் ஸ்வர்ணாவுக்கு தெரியாது. இனியும் தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் அவள் மகிழ்ச்சி அடையக்கூடும். அது அவருக்கு இடைஞ்சலாகிவிடும். எனவே வெகு ஜாக்கிரதையாக வஞ்சம் தீர்க்க வேண்டும். அந்த கிராமத்து கிளியின் சிறகுடித்து விட்டால் பிள்ளை கதறி துடிப்பான். அவர்கள் மெல்ல மெல்ல பிரிய வேண்டும். பிள்ளை மீண்டும் அவரிடம் வர வேண்டும். இதற்கென்ன வழி? மனோஜ் யோசித்தார். ஒரு முடிவுக்கு வந்தார். 2 பூ மாலைகளோடு ஸ்டேஷனுக்கு வந்தார். விவேக் வந்த ரயில் உள்ளே நுழைந்து பெருமூச்சு விட்டு நின்றது. முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து விவேக்கும் ரஞ்சனியும் அரவிந்தனும் இறங்க எதிரில் வந்து கொண்டிருந்த அப்பாவை பார்த்த விவேக் ஒரு கணம் திகைத்தாலும் அவரை சலனமின்றி பார்த்தான். ரஞ்சனி மட்டும் பலமாய் அதிர்ந்தாள். இவரா விவேக்கின் தந்தை? புன்னகையோடு பிள்ளையை பார்த்த மனோஜ் தன் வலக்கரத்தை நீட்டினார். வாழ்த்துக்கள் விவேக் என்றபடி அவர் நீட்டிய கரத்தை பற்றி குலுக்கினார். விவேக் வியந்தான். இது நிஜமா நாடகமா என்று யோசித்தான். பயந்துட்டியா விவேக்? நீ வீட்டை விட்டு போனதும் தான் உன் காதலோட ஆழம் எனக்கு புரிஞ்சது. நிறைய யோசிச்சு பார்த்தேன். நான் செய்ததுக்கெல்லாம் வருத்தப்பட்டேன். கண்ணீர் விட்டேன். உங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுடலாம்னு உங்களை தேட சொன்னேன். பட் உனக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு நீ திரும்பி வர்றேங்கிற தகவல் தான் எனக்கு வந்து சேர்ந்தது. இனியும் துவேஷம் வேண்டாம்னு மாலையோட உன்னை வரவேற்க வந்துட்டேன். அப்பா சொல்லி முடிக்க விவேக் தடுமாறினான். இன்னமும் அப்பா மீது சந்தேகம் இருந்ததால் சந்தோஷப்படவும் முடியாமல் பிரமித்து நின்றான். என்னடா, இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா? பின்னால் பார், உன் பொண்டாட்டிக்காக பெட்டி நிறைய புடவை நகைன்னு சீர் கொண்டு வந்திருக்கேன். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். உங்கள் அன்பு இருந்தால் போதும். இனிமேல் அன்பும் கிடைக்கும். ஒரு விஷயம் விவேக், உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவள் ரொம்ப கோவமாக இருக்கா. இப்போதைக்கு அவளுக்கு தெரியவும் வேண்டாம். நான் பக்குவமாக சொல்லி உங்களை கூப்பிட்டுக்கிறேன். அதுவரை நீங்கள் தனியாகவே இருங்க, சரிதானா? விவேக் முகத்தில் மெல்ல மெல்ல நம்பிக்கை படர்ந்தது. எங்களோட எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களாப்பா? உன் பொண்டாட்டி கூப்பிட்டா வரேன். விவேக் ரஞ்சனியை பார்க்க அவள் சிலையாய் நின்றிருந்தாள். என்ன ரஞ்சனி, அப்பாவை கூப்பிடு. நீ கூப்பிட்டா தான் வருவாரா? ரஞ்சனியின் தேகம் நடுங்கியது. வாய் குழறியது. நள்ளிரவில் அம்மாவை தேடி வந்த அந்த காமுகன்தான் கடைசியில் விவேக்கின் தந்தையா? இதை விவேக்கிடம் சொன்னால் அவனால் தாங்க முடியுமா இந்த உண்மையை? வேண்டாம், இந்த நிஜம் எங்களோடு புதைந்து போகட்டும். கீர்த்தியின் வாயையும் கட்டி போட்டு விட வேண்டும். இல்லாவிட்டால் அவளை பிரச்சனையை பெரிதாக்கி விடுவாள். எந்த காரணம் கொண்டும் மனோஜின் வீட்டுக்கு மட்டும் போய்விடக்கூடாது. அவரே அழைத்தாலும் மறுத்துவிட வேண்டும். ரஞ்சனி ஒரு முடிவுக்கு வந்தாள். வீட்டுக்கு வாங்க என்று மனோஜை அழைத்தாள். ஓகே விவேக், நீங்கள் எல்லோரும் முதல்ல போங்க. அரவிந்தன் அவர்களை அனுப்பி வைத்தான். சாப்பாட்டுக்கு வந்துடுற அரவிந்தா? ராஜம்மா எப்போ வருவாங்களா? கீர்த்தியோடு வருவாங்க. ரஞ்சனி எதுக்கு சிரமப்படுத்துகிற? ராஜம்மா வந்ததும் நான் அங்கே வரேன். அரவிந்தன் மிக கண்ணியமாக மறுத்துவிட்டு கிளம்பினான். வீடு புழுதி படிந்து கிடந்தது. ரஞ்சனி வீட்டை சுத்தம் செய்தாள். விவேக் ஓடிப்போய் பாலும் காய்கறிகளையும் வாங்கி வந்தான். ரஞ்சனி குளித்துவிட்டு சமையல் செய்தாள். எக்ஸ்ட்ரா ஐட்டமாக கொஞ்சம் பாயாசமும் வைத்தாள். அதுவரை கூடத்தில் ஏதோ பத்திரிகை படித்தபடி அமர்ந்திருந்த மனோஜின் பார்வை நடுநடுவே விஷமமாக அவள் மீது பாய்ந்து மிண்டது. இலை போட்டுவிட்டு விவேக்கிடம் சொன்னாள். நான் சாப்பிட வரல, மாமனார் சொல்ல திகைத்தாள். ஏன்பா? நம்ம வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு போட்ட பிறந்தான் இங்கே கையை நினைப்பேன். ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுக்குப்பா? இதுவும் உங்கள் வீடு தானே? இல்லைடா விவேக், நான் புறப்படுறேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் அங்கே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். மனோஜ் கிளம்பினார். விவேக்கால் தடுக்க முடியவில்லை. உள்ளே இருப்பதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருந்தால் அவரை உள்ளேயே சேர்த்திருக்க மாட்டான். அத்தகைய சக்தியை ஏனோ மனிதனுக்கு கடவுள் வைக்கவில்லை. என்னங்க, இதை பார்த்தீங்களா? ரஞ்சனி ஒரு கவரை கொண்டு வந்து காட்டினாள். நியூஸ் ரீடர் போஸ்ட்டுக்கு டெய்லி வேஜஸில் ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் வந்திருக்கு. இஸ் இட்? இன்னும் 1 வாரம் கழிச்சு சரியாக 10ஆம் தேதி 8:30 மணிக்கு நியூஸ் படிச்சாகணும். நல்லா படிச்சுட்டு வா ரஞ்சனி. ரஞ்சனி விவேக்னு பேர் போட சொல்லு, சரியா? 10ஆம் தேதி 8:30 மணிக்கு ரஞ்சனி செய்தி வாசித்த போது மனோஜ் ஸ்வர்ணாவின் வீட்டில்தான் இருந்தார். அன்று மதியம் ரயிலில் தாத்தா கீர்த்தியையும் ராஜம்மாவையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார். 8:30 மணிக்குத்தான் அவர்கள் வந்த வண்டி ஸ்டேஷனில் நுழைந்தது. டிவியில் அக்காவை பார்த்ததும் கீர்த்தி குதித்தாள். தாத்தாவுக்கு காட்டினாள். ரஞ்சனி நியூஸ் படித்து முடிக்கும் வரை நின்று பார்த்தார்கள்.
அதே நேரம் வீட்டில் இருந்த ஸ்வர்ணா டிவியை பார்த்ததும் பரபரப்பானாள். இவதான் மனோஜ், என் பொண்ணும் ரஞ்சனி. இஸ் இட்? தெரியாதது போல கேட்டார் மனோஜ். எப்போ டிவியில் நியூஸ் படிக்க போனான்னு தெரியலையே. பரவாயில்லையே, உன் பேரை உபயோகப்படுத்தாமலேயே உன் பொண்ணு டிவியில் நுழைஞ்சிட்டா. இவ எங்கே இருக்கான்னு தெரியணும் மனோஜ். உன்னை பிடிக்காம தானே போனாங்க, விட்டு தள்ளு ஸ்வர்ணா, அவள் எதுக்கு இனிமே. கூப்பிட்டு 4 வார்த்தை கேட்கணும் மனோஜ். கீர்த்தி மனசையும் எடுத்துல கூட்டிகிட்டு போயிட்டா. அப்போ ஒன்று செய், டிவி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவளோட பேசு, இங்கே வர சொல்லு. வருவாளா? வர வைக்கிற மாதிரி பேசணும். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போகிறான்னா ஏதாவது காதல் விவகாரமாக தான் இருக்கும். நீ விரும்புகிறவனுக்கே உன்னை கட்டி வைக்கிறேன், நான் இப்போ முந்தி மாதிரி இல்லை, மாறிட்டேன்னு சொல்லு. முடிஞ்சா அழு, மன்னிப்பு கேளு. ஸ்வர்ணா அவர் சொன்னபடியே ரஞ்சனியிடம் பேசினாள். கண் கலங்கினாள். இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் வரலன்னா நாளைக்கு என் தற்கொலை செய்தி தான் உனக்கு கிடைக்கும் ரஞ்சனி என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள். மறுமுனையில் ரஞ்சனி திகைத்து போனாள். சட்டென்று ஒரு முடிவுக்கு கூட வர தெரியாமல் நின்று விட்டாள். கடைசியில் அம்மா வீட்டுக்கு போவதென்று முடிவுக்கு வந்தாள். வருகிறேன் என்று சொன்ன விவேக்கை இன்னும் காணவில்லை. ரிசப்ஷனில் விவரம் சொல்லி விவேக் வந்தால் தெரிவித்துவிடச் சொல்லிவிட்டு ஆட்டோ ஒன்று பிடித்து அம்மா வீடு நோக்கி சென்றாள். வா ரஞ்சனி. ஸ்வர்ணா கதவு திறந்து உள்ளே அழைத்தாள். எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் இஷ்டப்படியே இனி நடந்துக்கிறேன். நீயும் கீர்த்தியும் இங்கே வந்துடுங்க ரஞ்சனி. முடியாதுமா, எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடி சொல்கிற நீ? ஸ்வர்ணா அதிர்ந்து போனாள். நான் சொல்கிறேன் ஸ்வர்ணா, இவ புருஷன் யாருன்னு நான் சொல்கிறேன். மனோஜ் அறையிலிருந்து வெளிப்பட்டதும் ரஞ்சனி திடுக்கிட்டாள். அவரையே வெறித்து பார்த்தாள். உங்களுக்கு தெரியுமா மனோஜ்? தெரியும். அதுக்கு முன்னால் உன் பொண்ணோட நான் கொஞ்சம் பேசணும். அவளை அந்த அறைக்கு அனுப்பிவி. ஒழுங்காக வந்தான்னா அவள் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்காதுன்னு சொல்லு. ரஞ்சனி திடுக்கிட்டாள். பெற்ற பிள்ளையை கடத்தி வைத்து கொண்டு மிரட்டுகிறாயா பாவி என்று பொறுமினாள். அதனால்தான் விவேக் சொன்னபடி டிவி ஸ்டேஷனுக்கு வரவில்லையா? ரஞ்சினி அவர் பின்னால் நடந்த அறைக்குள் நுழைந்தாள். மனோஜ் கதவை தாளிட்டாள். ஸ்வர்ணா என்ன நடக்கிறது என்றே புரியாமல் திகைத்து நின்றாள். சற்று நேரம் உள்ளே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. திடீரென்று துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் மட்டும் கேட்க ஸ்வர்ணா உறைந்து போனாள். அத்தியாயம் 40. விவேக் ஒரு காதலி இருக்கிற விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும். உன்னையும் நான் டிவியில் ஒரு முறை பார்த்து அந்த காதலி நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கேடுகட்ட இந்த ஸ்வர்ணாவோட பொண்ணு தான் நீங்கிற விஷயம் எனக்கு ஷாக். என் குடும்பம், அந்தஸ்து, பாரம்பரியம், விவேக்கோட படிப்பு எல்லாம் தெரிஞ்சும் கேவலமான அம்மாவை பற்றி தெரிஞ்சும் கூட என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? ஓ குடும்ப கெட்ட கேட்டுக்கு உனக்கு நல்ல சம்பந்தம் கேட்குதா? ப்ளீஸ் நிறுத்துங்க. ரஞ்சனிக்கு புரிந்துவிட்டது. இவர் ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இங்கு அவளை வரவழைத்திருக்கிறார். ஒன்று அவருடைய தவறை அவருக்கு புரிய வைக்க வேண்டும், அல்லது மெல்ல இங்கிருந்து வெளியேற முயற்சிக்க வேண்டும். தப்பு செஞ்சது எங்கள் அம்மா மட்டும் இல்லை, நீங்களும் தான். கற்புங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, ஆண்களுக்கும் உண்டு. அப்படி பார்த்தா நீங்களும் கேடுகட்டவர் தான். உங்கள் குடும்பமும் கேடுகட்ட குடும்பம்தான். நானும் விவேக்கும் குடும்பத்தை பார்த்து பழகலை. நான் அவரை மட்டும்தான் நேசித்தேன். அவர் குடும்பம் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதே மாதிரி தான் அவருக்கும். எங்கள் கல்யாணமே முடிஞ்சு போனப்புறம் நீங்கள் எங்கிட்ட இப்படி பேசுறது நல்லா இல்லை. உங்களை இனிமேல் நாங்கள் பெற்றவங்கன்னே சொல்லிக்க மாட்டோம். அனாவசியமாக எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். ரஞ்சனி கதவை திறந்து கொண்டு வெளியில் வர முயற்சிக்க மனோஜ் சட்டென்று பாய்ந்து அவளை இழுத்து தள்ள நிலை தடுமாறி கட்டிலில் விழுந்தவளை வெறியோடு பார்த்தார் மனோஜ். என்னை பகைச்சுக்கிட்டவங்களை வாழ விடுற பழக்கம் எனக்கு அறவே கிடையாது. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். விவேக்கை விட்டு விலகிடு. உன் கைப்பட எழுதி கொடு. எவ்வளோ வேணும்னாலும் பணம் தரேன். இந்த ஊரை விட்டு போயிடு. இனி அவனை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு உத்தரவாதம் கொடு. உன்னை இப்போவே நானே ரயில் ஏற்றி விட்டுடுறேன். பத்திரமா வடக்கு பக்கம் போயிடு. உனக்கு நல்ல வேலைக்கு கூட ஏற்பாடு பண்ணித்தரேன். என்ன சொல்கிறேன்? ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்கிற எதையும் நான் கேட்குறதா இல்லை. விவேக்கை என்கிட்டேருந்து பிரிக்க உங்களால் முடியாது. நீங்கள் என்னை கொலையே செஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன். ரஞ்சனி துணிச்சலாக பேசினாள். ஓஹோ, கொலையே செய்தாலும் கவலைப்பட மாட்டியா? அப்படி நான் கெடுத்துடுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு முறை கெடுத்துடுறேன். அப்புறம் போய் உன் விவேக்கிட சந்தோஷமாயிரு, சரியா? ரஞ்சனி நடுநடுங்கி போனாள். கிட்டத்தட்ட ஒரு நாய் மாதிரி அவளை நெருங்கினார் மனோஜ். ரஞ்சனியின் கண்கள் பயத்தில் படபடத்து முகம் வெளுத்தது. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு. துள்ளி எழ முயற்சித்தவளை பலாரென்று அரைந்து படுக்கையில் தள்ளினார். அம்மாவோடையும் பொண்ணோடையும் அனுபவிக்கிற ஒரே ஆள் நான் தாண்டி. அதே மாதிரி அப்பனோடையும் பிள்ளையோடையும் படுக்க போகிறவளும் நீதான். மிருகம் அவள் புடவையை கவ்வி இழுக்க ரஞ்சனி அலறினாள்.
அவரிடமிருந்து விடுபட போராடினாள். காட்டு மிருகமாய் மாறியிருந்தார் மனோஜ். ரஞ்சனியின் கைகள் ஏதேனும் ஆயுதம் கிடைக்குமா என்று தேடி தவித்தது. மெத்தைக்கு அடியில் ஏதோ ஒன்று தட்டுப்பட சட்டென்று பற்றி எடுத்தாள். துப்பாக்கி. வீடு பூட்டியிருக்கவும் தாத்தாவும் கீர்த்தியும் தயங்கி நின்றார்கள். விவேக் எங்கே போயிருப்பார்? ஒரு கால் ரஞ்சினியை டிவி ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வர போயிருப்பாரோ? வெயிட் பண்ணலாம், சாவி எங்கிட்டையும் இல்லை. கீர்த்தி பால்கடி சுவரில் சாய்ந்து நின்றாள். 10 நிமிடத்தில் விவேக் வந்தான். ரஞ்சனி வரல? இல்லையே. தான் அவசரமாக போகணும்னு மட்டும் தகவல் சொல்லிட்டு கிளம்பியிருக்கா. அவள் எங்கே போனான்னு தெரியல. வீட்டுக்கு வந்திருப்பான்னு தான் ஓடி வரேன். எங்கே போயிருப்பா? சரி, நான் அரவிந்தனை பார்த்து அவரையும் கூட்டிகிட்டு போய் தேடுறேன். நீங்கள் இங்கேயே இருங்க. இந்தாங்க சாவி. விவேக் நிற்காமல் இறங்கி நடந்தான். கீர்த்தியின் முகத்தில் கவலை படர்ந்தது. தாத்தா ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். ஒரு கால் டிவியில் ரஞ்சனியை ஸ்வர்ணா பார்த்திருப்பாளோ? பார்த்ததும் ஓடிப்போய் அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றிருப்பாளோ? ஆனால் அம்மா அழைத்தும் போய்விட மாட்டாளே ரஞ்சனி. ஒரு கால் பலவந்தமாக இழுத்து கொண்டு சென்றிருந்தாள். எதற்கும் ஸ்வர்ணாவின் வீட்டிற்கு போய் பார்த்துவிட்டுத்தான் வருவோமே என்ற எண்ணம் தோன்ற கீர்த்தியிடம், இதோ வந்துடுறேன் தாயி, பத்திரமாயிருங்க என்றபடி இறங்கினார். நானும் உங்களோட வரேன் தாத்தா. கீர்த்தி பிடிவாதமாக அவரோடு சென்றார். அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கங்கிறீங்களா? ஒரு சந்தேகம்தான். இருவரும் மௌனமாக நடந்து சென்று ஒரு ஆட்டோ பிடித்தார்கள். கவலையில் மூழ்காமல் இருக்க தாத்தா கீர்த்தியிடம் பேச்சு கொடுத்தார். டாக்டருக்கு படிச்சுட்டு என்ன பண்ண போகிற தாயி? ஊசி போடுவேன். ரொம்ப படுத்தினா கத்தியில் அறுப்பேன். என்ன கேட்டால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது தாயி. காது கொடுத்து கேட்பியா? கேளுங்களேன். கிராமத்து பக்கம் வந்துடு கீர்த்தி. உன் படிப்பு அங்கே உபயோகப்படுமே. நீயும் விவேக்கும் அங்கேயே வந்துட்டீங்கன்னா கிராமத்துக்கு வெளிச்சம் கிடைக்கும். நல்ல ஐடியா தான். பட் கிராமத்துக்கு வந்தால் எனக்கும் விவேக்கும் வேலை சரியாக இருக்கும். அரவிந்தனும் ரஞ்சனியும் என்ன செய்வாங்க? அவங்க உத்தியோகம் இங்கேயாச்சே. மனசு இருந்தால் எங்கே வேணால் கால் ஊனி வளரலாம் தாயி. எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு ஆஸ்பத்திரி கட்டுங்க. என் சொத்து முழுக்க வேணால் கொடுத்துடுறேன். அதுக்காக நீங்கள் 2 பேரும் மருத்துவம் பார்த்தா ரஞ்சனி தன் தமிழ் அறிவால் நல்ல ஸ்கூல் ஆரம்பித்து நடத்தலாம். அரவிந்தன் இது எல்லாத்தையும் மேனேஜராக இருந்து நிர்வாகம் பண்ணலாமே. நீங்கள்லாம் கிட்ட இருந்தா இந்த கிழவன் இன்னும் கொஞ்ச நாள் தெம்போடு நடமாடுவேன். கேட்க நல்லா தான் இருக்கு தாத்தா. நான் எல்லார்ட்டையும் பேசுகிறேன். அநேகமாக எல்லாரும் இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 4 வருஷத்தில் என் படிப்பு முடியறதுக்குள்ள கிராமத்தில் ஆஸ்பத்திரி கட்டி முடிச்சிட மாட்டாங்க? கண்டிப்பாக முடியும் தாய். அப்படின்னா உங்கள் கனவு நிறைவேற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கீர்த்தி ஒருத்தி முடிவெடுத்தா எல்லாரும் முடிவெடுத்த மாதிரி தான். கீர்த்தி பாத்ஷா ஸ்டைலில் கை சொடுக்கினாள். ஆட்டோ ஸ்வர்ணா வீட்டுக்கு கீழே நின்றது. யப்பா, எவ்வளோ நாளாச்சு இந்த பக்கம் வந்து. கீர்த்தி லிஃப்டின் பட்டனை அழுத்த லிஃப்ட் மேலேறியது. ஸ்வர்ணாவுடைய ஃப்ளாட்டின் காலிங் பெல்லை அழுத்தினார்கள். 1 நிமிட தயக்கத்திற்கு பிறகு ஸ்வர்ணா கதவை திறக்கவும் உள்ளறையில் துப்பாக்கி வெடிக்கும் ஓசை கேட்கவும் சரியாக இருந்தது. தாத்தா குழப்பத்தோடு ஸ்வர்ணாவையும் உள்ளறை கதவையும் மாறி மாறி பார்த்தார். சற்று நேரத்தில் உள்ளறை கதவு மெல்ல திறந்தது. சிவந்த விழிகளுடன் கண்ணீர் வழிய துப்பாக்கியும் கையுமாக வெளியில் வந்தாள் ரஞ்சினி. வேர்வையில் குளித்திருந்தது அவள் தேகம். கட்டிலில் பாதியும் கீழே பாதியுமாக இரத்த வெள்ளத்தில் சரிந்திருந்தார் மனோஜ். என்ன செஞ்சிட்ட ரஞ்சினி? கீர்த்தி பெரிதாய் அழத் தொடங்கினாள். தாத்தா சட்டென்று அவள் வாயை பொத்தினார். கத்தாத கீர்த்தி, ஓடிப்போய் கதவு சாத்து என்றவர் ரஞ்சினியிடம் போய் வெடுக்கென்று துப்பாக்கியை பிடுங்கிக் கொண்டார். ஸ்வர்ணா மனோஜையே வெறித்து பார்த்தபடி நின்றிருக்க தாத்தாவின் பார்வை பெண்ணின் மீது படர்ந்தது. இப்ப திருப்தியா ஸ்வர்ணா? இதுக்குத்தானா அத்தனை ஆட்டம் போட்ட? நீ படுத்து எழுந்தவங்கிட்டேயே உன் பொண்ணையும் கூட்டி கொடுக்க துணிஞ்சிட்டியடி பாவி. ஸ்வர்ணாவுக்கு பேச்சே எழும்பவில்லை. இதுக்கு மேலேயும் நீ இன்னும் உயிரோடு இருக்கணுமா ஸ்வர்ணா? இனிமேலாவது என் பேத்திங்க நல்லா இருக்கட்டும். அந்த பாவியோடைய நீயும் போயிடு. தாத்தா நிதானமாக அவளை நோக்கி சுட்டார். 3வது குண்டு மார்பை துளைக்க ஸ்வர்ணாவின் உயிர் பிரிந்தது. கீர்த்தியும் ரஞ்சனியும் அதிர்ச்சியில் நிலைகுத்தி போய் பார்த்தார்கள். இதை நான் அன்னைக்கே செஞ்சிருந்தா இன்னைக்கு நீ துப்பாக்கி தூக்குற நிலைமை வந்திருக்காது தாய். இங்கே யாரும் உங்களை பார்க்கறதுக்கு முந்தி போயிடுங்க. நான் தான் 2 பேரையும் கொன்னேன், புரிஞ்சுதா? முடியாது தாத்தா, முடியாது. ரஞ்சனி பெருங்குரல் எடுத்து அழுதாள். சொன்னா கேளு ரஞ்சனி, நீங்கள்லாம் வாழ வேண்டியவங்க. நான் வாழ்ந்து முடிச்சவன். உலகமே சிறைதான் எனக்கு. அதனால ஜெயில் வாசம் ஒன்றும் கஷ்டமில்லை. நான் சொல்கிறார் போல கேட்கலன்னா நானும் செத்துடுறேன், சரியா? தாத்தா நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்துக்கொள்ள. போகிறேன் தாத்தா, போயிடுறோம், நிறுத்துங்க. கீர்த்தி பாய்ந்து சென்று தடுத்தாள். ரஞ்சனியை இழுத்து கொண்டு வெளியில் வர ரஞ்சனி கண்ணீர் வழியும் கண்களோடு தாத்தாவை பார்த்தபடியே பிணமாக நடந்தாள். அவர்கள் போனதும் தாத்தா டெலிஃபோனை எடுத்து போலீஸ் எண்ணை சுழற்றினார்.
முற்று. அடடா, கதை பாதியில் முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஆனால் அவங்க கதையை அப்படி தான் முடிச்சிருக்காங்க. வேறு வழி இல்லை, நானும் அப்படியே முடிச்சிடுறேன். மீதி கற்பனை என்னங்கிறத நமக்கு நாமே பண்ணிப்போம். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. கதையை கேட்டிங்களா? ஃபுல்லாக கேட்டிங்களா? என்னோட குரல் உங்களுக்கு பிடிச்சதா? இதே மாதிரி நிறைய கதைகள் கேட்க விரும்புகிறீங்களா? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் மறக்காமல் தட்டுங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டிடுங்க ப்ளீஸ். அடுத்த கதையில் சந்திப்போம். பாய்.